என் இனிய நல் உறவின் உறவுகளை நாம் இன்று 26/8/25 இருக்கின்றோம். தூய ஆவியின் துணை என்றும் நம்மோடு. அன்னையின் அன்பிலும் அரவணைப்பிலும் தினம் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 102 19 20 21. இவ்வுலக வாழ்வை விட நாம் பயணிக்கும் வாழ்வின் முடிவு என்ன என்பதையும் நாம் தேடுவோம், பயன் பெறுவோம். இன்று ஆண்டவர் நம் மேலுலக திருத்தலத்தில் நின்று கீழே நோக்குகின்றார். அவர் விண்ணுலகில் என்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்காக செவிசாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். சியோனில் ஆண்டவர் பெயர் போற்றப்படும். இன்றைய முதல் வாசகம் 1 தெசலோனிக்கர் 2:1-8. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 23:23-26. கொள்ளை பொருளும் தன்னல விருப்புகளும் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் வெளி தோற்றத்திற்கு நேர்மையானவர்களாக இறைப்பற்று மிகுந்தவர்களாக காட்சி தந்தனர். ஆனால் அவர்களின் உள்ளத்தை கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்பினர் என்று இயேசு கூறுகின்றார். நமது உள்ளங்களாலும் கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் இருக்கின்றனவா என்று சோதிப்போம். பிறருடைய உடைமைகளை அடைய விரும்புவது கொள்ளை பொருள். அதான் 10 கட்டளையில் ஒரு கட்டளை நமக்கு பிறர் உடைமையை விரும்பாதே என்பது. பிறர் மீது அக்கறை கொள்ளாமல் நமது இன்பம் பற்றியே அதிக ஆர்வம் கொள்வது தன்னல விருப்பு. இவை இரண்டும் நம் மனதில் இருக்கும் வரை நமது உட்புறமும் தூய்மையற்றதாகவே இருக்கும். நமது வெளி அடையாளங்கள், வழிபாடுகள், ஜெபங்கள், தோற்றங்கள் அனைத்தும் வெளிவேடமாகவே இருக்கும். நாம் மற்றவருடைய வேதனையில் பங்கு கொள்ளாமல், மற்றவர்களுடைய பசியை நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தால், மற்றவர்கள் துன்பம் படும் பொழுது அவர்களாகவே வந்து சொல்லட்டும், அவர்களுக்கு துன்பம் என்று நாம் காத்திருக்கும் பொழுது நாம் இது வெளிவேடமாகவே இருக்கும் என்கிறார் இயேசு. ஒரு பணக்காரர் அவர் ஆஃபீஸில் போய் உள்ளே நுழைந்தவுடன் அவருக்கு அவர் டேபிள் மேல் ஒரு லெட்டர் இருக்கிறது. அவர் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் ஒரு லெட்டர், ஐயா இது ஒரு 8 மாதங்களுக்கு முன்பு நடந்தது என்று. அப்போ அது கூடவே ஒரு கீ செயின் கீ பஞ்சோடு இருக்குது, ஒரு சாவி கொத்து. அப்போ அந்த சாவி என்னன்னு பார்த்தா அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஹெலிகாப்டர் வெளியே நிற்கிது. அப்போ இவர் அந்த லெட்டரை படிக்கிறாரு. ஐயா, நான் கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு நீங்கள் வாக்கிங் போகும்போது நான் அங்கே இருந்தேன். அப்பொழுது உங்களுடைய பர்ஸ் விழுந்து விட்டது. அதை என்னால் உங்களுக்கு திருப்பி கொடுக்கவும் நல்லவனாக என்னை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. என்னுடைய பசியின் காரணமாக அதை நான் எடுத்து அந்த 100 ரூபாயில் நான் சாப்பிட்டு விட்டு ஒரு 5 பென் வாங்கி நான் அதை விற்க ஆரம்பித்தேன். அந்த பெண்ணை நான் விற்றவுடன் 500 ரூபாய் கிடைத்தது. மற்றும் அதிலிருந்து இன்னும் அதிக பென் வாங்கி இன்னும் அதே போல் நான் இன்று ஒரு பெரிய கம்பெனிக்கு அந்த 100 ரூபாயிலிருந்து நான் பெரிய கம்பெனிக்கு முதலாளியாக இருக்கிறேன். மற்றும் ஒரு பெரிய ஸ்டேஷ்னரி இருக்கிறது. உலகெங்கும் இந்த பென் கம்பெனி இந்த ஒரு 100 ரூபாயிலிருந்து தான் நான் முன்னுக்கு வந்தேன் என்பதை அதில் எழுதியிருந்தான். அப்பொழுது இந்த ஒரு ஹெலிகாப்டர் இது நான் உங்களுக்கு கொடுப்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் இன்று நான் இருப்பது அதற்கு காரணம் நீங்கள் தான். ஆனால் உங்களுக்கு தெரியாது நான் யார் என்று. அதனால் இதை நான் உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று. அதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது, நமக்கு இறைவன் என்ன கொடுத்தாரோ அதை நாம் பிறருக்கு நாம் கொடுக்க முயற்சி செய்வோம். ஒவ்வொரு நாளும் நாம் தினம் அதிகாலை எழுந்தவுடன் இறைவனை கண் விழித்து பார்ப்பதற்கு நமக்கு ஒரு புதிய நாளை தந்தமைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து வாழ நமக்கு அந்த காலையை தந்திருக்கிறார் என்பதில் நாம் மகிழ்ச்சி கொள்வோம். இதேபோல் எத்தனையோ உள்ளங்கள் இன்று வேதனையாலும் பசியாலும் நோயாலும் வாடும் பொழுது நம்மால் முடிந்தவரை ஒரு சிறு விதை தான் மரமாகின்றது. நாம் கொடுக்கும் ஒரே ஒரு அந்த ஒரு உதவியினால் அவர்களுடைய எத்தனையோ பெரிய பெரிய நோயிலிருந்து அவர்கள் வெளிவரலாம். ஒருவேளை பசி போக்க நம்மளால் முடியும். நாம் நிறைய நம்மிடம் இருப்பதை அள்ளி கொடுக்க வேண்டாம். நம் சொத்தை எழுதி வைக்க வேண்டாம். கடவுள் நமக்கு அள்ளி தரும்போது நாம் அதிலிருந்து கிள்ளியாவது ஒருவருக்கு கொடுக்க முயற்சி செய்வோம். இறைவன் நினைத்திருந்தால் நாம் எல்லோரையும் ஒரே சரிசமமாக படைத்திருக்கலாம். ஒரே சரிசமமாக நமக்கு செல்வங்களை கொடுத்திருக்கலாம். ஒரே சரிசமமாக நம்மை பெரிய பங்களாவில் உலகம் முழுக்க இருந்திருந்தால் உலகம் ரன்னாக இருக்காது. இறைவன் பார்வைக்கு அது
நல்லதல்ல என்பதனால்தான் அவரவர் தேவைக்கேற்ப இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் முடிந்த அளவு ஒருவரை ஒருவர் மன்னிப்போம், பிறரை சிநேகிப்போம். 10 கட்டளை 2 கட்டளையில் அடங்கியது போல் கடவுளை நேசிப்போம், தன்னைத்தான் நேசிப்பது போல் பிறரையும் நேசிப்போம். பிறருடைய தேவையை சந்திப்பதில் நாம் முழு அக்கறை கொள்வதில் ஒரு நல்ல மனிதர்களாக மாற முயற்சி செய்வோம். இதில் தான் நாம் ஜெபங்கள், தபங்கள், செயல்பாடுகள் அனைத்தும் அடங்கியிருக்கின்றன என்பதை உணர்ந்து கொள்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.